Hi friends, welcome to Selvi Home Kitchen. Bread omelette எப்படி 2 minutes செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி தர போறேன். நான் வந்து 2 முட்டை எடுத்துர்க்கங்க. 2 முட்டையை நல்லா உடைச்சு ஊத்திக்கிறேன். உடைச்சு ஊத்திட்டு அப்படியே நல்லா பீட் பண்றேன். நீங்க பீட் பண்றதுல தான் இருக்கு bread omelette நல்லா சூப்பரா வரும். அதுக்கு அப்புறம் ஆனியன் வந்து half ஆனியன் போட்டா போதுங்க. half தக்காளி நல்லா பழுத்த தக்காளியா போடுறேன். நல்லா கலக்கி விட்டுக்கிறேன். நல்லா பீட் பண்ணணுங்க. அதுக்கு அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சமா போட்டுக்கிறேன். அதையும் நல்லா பீட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள். மிளகுத்தூள் வந்து உங்களுக்கு காரத்தை வந்து அப்படி போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணுறேங்க. பீட் பண்ணாதான் நல்லா ஃப்ளஃபியாக வரும் எக்கு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பீட் பண்ணிகிட்டே இருந்தால் தாங்க உங்களுக்கு நல்லா சூப்பராக வரும். பீட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் நொரை மாதிரி பொங்கி வரும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு தவாவில் கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் இருந்தால் பட்டர் போட்டுக்கோங்க, அல்லாட்டி ஆயில் போட்டுக்கோங்க. பட்டர் போட்டால் கொஞ்சம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் எக்கை வந்து அந்த ஃபுல் தவாலையும் நல்லா பெருசாக ஊற்றுறேங்க. ஏன்னா 2 பிரெட்டையும் வைக்கணும், அதனால் ஃபுல் தவாலையும் அப்படியே ஊற்றுறேன். இங்கே பாருங்கள், ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் 2 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துக்கோங்க. 2 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துக்கிட்டு இங்கே பாருங்கள், 1 by 1 செய்யுங்க. இப்படி முன்னும் பின்னும் திருப்பி போடுறேன். அந்த முட்டை வந்து முன்னையும் பின்னையும் படணும், அதுக்காக முன்னையும் பின்னையும் திருப்பி போடுறேன். பிரெட்டை திருப்பி போட்டுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு சைடு, அதுக்கப்புறம் இப்படி திருப்பி போடுங்க. பார்த்து திருப்பி போடுங்க. இங்கே பாருங்கள், திருப்பியாச்சு. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. அப்புறம் இந்த முனையில் இருக்கிறத அப்படியே மடித்து விடுங்க. இந்த பக்கமும் அந்த பக்கமும் நல்லா மடித்து விடுங்க ப்ரெட்டோடு சேர்த்து. இது மட்டும் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைய நாள் ஃபுல்லாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. உங்களுக்கு பசிக்கவே பசிக்காது. இங்கே பாருங்கள், போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் நான். இப்போ எப்படி ஸ்கொயராக போடலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. ஸ்கொயர் பிரெட் ஆம்லெட் குழந்தைங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி தரதை விட இப்படி 4ஆக கட் பண்ணித்தாங்க. இங்கே பாருங்கள், மெதுவாக பார்த்து கட் பண்ணுங்க. இந்த பக்கம் ஒரு ஸ்லைஸு, இந்த பக்கம் ஒரு ஸ்லைஸ், மொத்தம் 4 ஸ்லைஸ் வந்துருங்க பாருங்கள். 4 ஸ்கொயர் ஷேப்பில் வந்துருச்சு. செம்மையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுத்தா இப்படி ரொம்ப பிடிக்குங்க. இப்போ வர மழை தூரிட்டு இருக்கு, நம்மளுக்கு லேசியாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் ப்ரோட்டீன் ரிச்சாக கொடுக்கணுன்னா இந்த மாதிரி எக்கு தாங்க கொடுக்க முடியும். அதனால் என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி பிரெட் ஆம்லெட் போட்டு கொடுங்க, நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். 2 minutes தாங்க இதுக்கு ஆகும். இங்கே பாருங்கள், இது கூடவே சாஸ் வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், எப்படி பார்க்கும்போதே அழகாக இருக்குது பாருங்கள். இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க. Bye.